நீ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண போறியா இல்லையா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாரு. இதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட உன் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணும். நேர்மையா சொல்றேன் நண்பா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஒண்ணு போதுமே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை முழுக்க சேஞ்ச் ஆகும். புத்திசாலின்னு சொன்னா நம்ம மனசுல யார் வராங்க? டாப்பர், பிக் ஜாப், மணி அதிகம் இருக்கிறவங்க. ஆனா உண்மை என்னன்னா, புத்திசாலித்தனம் என்பது மார்க்ஸ்ல இல்ல. அது நம்ம திங்கிங்ல இருக்கு. நம்ம டிசிஷன்ல இருக்கு. நம்ம பிஹேவியர்ல இருக்கு. சில பேர் இருப்பாங்க, எந்த சூழ்நிலையிலும் காம். எந்த பிரச்சனையையும் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்க போனாலும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு அந்த மாரி உண்மையிலேயே புத்திசாலிகளுக்கு மட்டும் இருக்கும் 7 முக்கியமான பண்புகளை பார்க்க போறோம். இதோடு சேர்த்து நம்ம நாட்டின் பெருமை, மாபெரும் விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் தத்துவங்களையும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இணைச்சு புரிஞ்சுக்க போறோம். இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மட்டும் இல்ல. இது உன்னை நீயே ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும் வீடியோ. முதலாவது பண்பு, தீராத ஆர்வம். புத்திசாலிகள் எப்போதும் கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி காரணம் என்ன? இதை இன்னும் நல்லா செய்ய முடியுமா? ஒரு விஷயத்தை மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்திக்க மாட்டாங்க. அதோட அடிப்படை வரை போய் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மெஷின் எப்படி வேலை செய்கிறது? ஒரு மனிதன் ஏன் இப்படி சிந்திக்கிறான்? ஒரு சமூகம் ஏன் இப்படி தான் நடக்குது? எதுவாக இருந்தாலும் ரூட் கேஸ் தேடுற பழக்கம் இருக்கும். இந்த கியூரியாசிட்டி தான் அவங்களை எப்பொழுதும் லேர்னிங் மோட்ல வைக்குது. அதனால தான் அவங்க லைஃப்ல சலிப்பு இல்லாம இருக்கிறாங்க. கலாம் ஐயா, கனவு காணுங்கள். கனவுகள் எண்ணங்களாகும். எண்ணங்கள் செயல்களாகும். கியூரியாசிட்டி இல்லைன்னா கனவு கூட இருக்காது. 2, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதல், அடாப்டபிலிட்டி. இரண்டாவது பண்பு, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. உலகம் எப்போதும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. டெக்னாலஜி மாறுது, பீப்புள் மைண்ட் செட் மாறுது, ஜாப்ஸ் மாறுது. சில பேர் சேஞ்சுக்கு பயப்படுவாங்க. பழையது தான் பெஸ்ட்னு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புத்திசாலிகள் எப்படி? சேஞ்ச் வந்தா பேனிக் இல்ல. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. புதிய விஷயம் வந்தா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஒரு வேலை போனா நெக்ஸ்ட் என்ன ஸ்கில்லு கத்துக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. கலாம் ஐயா, வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. அதை பயன்படுத்துறவன் தான் முன்னேறுவான். 3, திறந்த மனம், ஓப்பன் மைண்ட். மூன்றாவது பண்பு, திறந்த மனப்பான்மை. உண்மையான புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், இன்னும் நிறைய கத்துக்கணும். தன் கருத்துக்கு எதிரான ஒப்பீனியன் வந்தாலும் உடனே ரிஜெக்ட் பண்ண மாட்டான். இதுல லாஜிக் இருக்கான்னு பார்ப்பான். கிரிட்டிக்ஸும் வந்தா ஆஃபண்ட் ஆக மாட்டான். இம்ப்ரூவாக யூஸ் பண்ணுவான். கலாம் ஐயா, கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தாதான் வளர்ச்சி தொடரும். 4, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், இமோஷனல் கண்ட்ரோல். நான்காவது பண்பு, உணர்ச்சிகளை கையாளும் திறன். புத்திசாலித்தனம் சமம் ஐக்யூ மட்டுமில்ல, இக்யூ ரொம்ப முக்கியம். கோபம் வந்தாலும் உடனே ரியாக்ஷன் இல்ல. முதல்ல காம். ஸ்ட்ரெஸ் வந்தாலும் பிரேக் டவுன் இல்ல. முதல் திங்க். ஆர்குமெண்ட் வந்தாலும் ஷவுட் இல்ல. முதலில் சொல்யூஷன். கலாம் ஐயா, நல்ல உறவுகள் தான் நல்ல வாழ்க்கையின் அடித்தளம். 5, தன்னை அறிதல், செல்ஃப் அவேர்னஸ். ஐந்தாவது பண்பு, தன்னை நன்கு புரிந்து கொள்ளுதல். புத்திசாலிகள் தங்களை தெளிவா தெரிஞ்சவங்க. என் ஸ்ட்ரென்த் என்ன, என் வீக்னஸ் என்ன, எங்க நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். மிஸ்டேக் வந்தா ப்ளேம் பண்ண மாட்டாங்க. லெசன் எடுத்துக்குவாங்க. கலாம் ஐயா, உறுதியான மனசு இருந்தா தோல்வி உன்னை வெல்ல முடியாது. 6, பிரச்சனை தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங். ஆறாவது பண்பு, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன். ப்ராப்ளம் இல்லாத லைஃப் யாருக்கும் இல்லை. ஆனா புத்திசாலிகள் ப்ராப்ளமை வேற மாதிரி பார்க்கறாங்க. ஏன் எனக்கு மட்டும் அழமாட்டாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிப்பாங்க. அனலைஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் தேடுவாங்க. பெஸ்ட் சொல்யூஷன் சூஸ் பண்ணுவாங்க. கலாம் ஐயா, நல்ல திட்டம் பிளஸ் உழைப்பு சமம் வெற்றி. ஏழாவது நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஏழாவது பண்பு, நகைச்சுவை உணர்வு. புத்திசாலிகள் லைஃபை அதிகமாக சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. செல்ஃபை ஜோக் பண்ணிக்குவாங்க. ஈகோ குறையும். மைண்ட் லைட் ஆகும். ஹியூமர் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகம். பீப்புள் கனெக்ட் ஈஸி. லைஃப் என்ஜாயபிள். கன்க்ளூஷன், இந்த 7 பண்புகளும் பிறப்புல கிடைக்கிற டேலண்ட் இல்லை. பிராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கொள்ளும் ஸ்கில்ஸ். புத்திசாலித்தனம் என்பது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை. அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் திங்கிங், பெட்டர் ஹேபிட்ஸ், பெட்டர் டெசிஷன்ஸ். அதான் ரியல் இன்டெலிஜென்ஸ்.
இந்த 7 பண்புகள்ல உனக்கு அதிகமா ரிலேட் ஆகுறது எது? காமெண்ட்ல சொல்லு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம இங்க வரைக்கும் பார்த்திருந்தா, நீ ஆல்ரெடி ஆவரேஜ் இல்ல. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணு. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு பவர்ஃபுல் டாபிக்ல சந்திப்போம். வணக்கம்.